Hi, this is Mandir Base Sunil. Stress, anxiety, depression, child disorder, parenting style இப்படின்னு எக்கச்சக்கமான டாபிக் போயிட்டு இருக்குது. ஒரு சில டாபிக் பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் வித்தியாசம் வேறு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அன்சைட்டிக்கும் வித்தியாசம் வேறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்ன, அன்சைட்டினா என்ன, ரெண்டுமே வேறு. அதிக பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டுமே ஒன்று. அப்படி கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா மன அழுத்தம், அன்சைட்டினா கவலை. ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், வெளியிலேருந்து பார்க்குறதா இருக்கட்டும், இது வெளியிலேருந்து வர்றது. ஆனால் அன்சைட்டின்னு பார்க்கும்போது உள்ளே இருக்கிறது ஓவர் திங்காக இருக்கலாம். ஃபியூச்சரை பற்றிய ஒரு திங்கிங் வரும்போது அன்சைட்டி வரலாம். இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதனுடைய டியூரேஷன் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ காலங்கள் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அதே இது அன்சைட்டிக்கு வந்துட்டு அது ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம், இல்லைனா ஒரு வருஷம் கூட இருக்கலாம், நீடித்து கொண்டும் போகலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கலாக இவங்களுக்கு என்னெல்லாம் ஆகும். ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு ஃபிசிக்கலாக என்ன ஆகும்னா, அதிக பேர் நீங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, தலைவலிக்கும், வயிற்றில் பிரச்சனையாக இருக்குது, ஒழுங்காக சாப்பிட முடியலை, இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஆனால் அன்சைட்டி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவங்களுடைய ஹார்ட் எப்போதுமே வந்துட்டு பட்டப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அடிக்குது, எது அடிக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் வேர்வையாக வந்துக்கிட்டே இருக்கும். இதே இது இமோஷன் சைடு வரும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும், அதாவது இரிட்டேஷனாக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரியான விரக்தியான ஒரு இது இருக்கும், இல்லைன்னா ஒரு ஏமாற்றமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். இதே இது அன்சைட்டியில் பார்த்தீங்கன்னா நர்வஸ்னஸ் அதிகமாக இருக்கும், பயம், சொல்ல முடியாத பயம். ஏன் இந்த பயம் வந்துச்சுன்னு அதிக பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதை பற்றி அதிகமாக வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்சைட்டி ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் வரும். இதனால் அதிக பெண் குழந்தைகள் பியூபர்ட்டி அட்டைன் ஆகும்போது அவங்களுடைய கேரக்டர், பிஹேவியர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நீங்களே பார்க்கலாம். 12 வயசுக்கு முன்னாடி இந்த குழந்தை வந்துட்டு சொன்னதெல்லாம் கேட்டுச்சு. இப்போ வந்துட்டு ஏன் கோவப்படுறா, ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ்னஸ், ஏன் பேசுறது கூச்சப்படுற, இதெல்லாம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நடக்குது. சரி, இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க அதிகமாக சோசியல் சப்போர்ட்டை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன், எக்ஸசைஸுக்கு போகிறது, வாக், சைக்கிளிங் போகிறது, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களை அதிகமாக பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங், டே டு டே லைஃபு, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமாக கஷ்டமாக இருக்கும். அவங்களால கோப் அப் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு வெளியே வரலாம். இதே இது அன்சைட்டி பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அதிகமாக நம்ம வந்துட்டு கையில் எடுக்க வேண்டியது தெரப்பி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்துட்டு வெளியே போகிறது, எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயும் பண்ணணும். வெளியில் போகிறது, சோஷியல் சப்போர்ட்டை உருவாக்குறது, சோஷியல் கேதரிங்கில் ஜாயின் பண்ணுறது, அவங்ககிட்ட பேசுகிறது, பியர் குரூப்பை சந்திக்கிறது, செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை பற்றி தெரியணும். அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம வந்து அதிகமாக உருவாக்கணும். சைக்கிளிங் போகிறது, வாக் போகிறது, அதாவது நம்மளுடைய பாடியை வந்துட்டு ஆக்டிவாக வச்சுக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. மூன்றாவது நல்லா தூங்குங்க. அன்சைட்டி இருக்கவங்க அதிகமாக வந்துட்டு தூக்கம் வராது. ஸோ ஸ்ட்ரெஸ் அன்சைட்டியும் ஒன்றும் கிடையாது. அது வேறு தூண்கள். ரெண்டையும் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி.